டுடே ஸ்பெஷல் சூப்பரான சிக்கன் பிரியாணி, லேயர் சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக சிக்கனில் தயிர் ஊற்றி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக பெப்பர், கூடவே கரம் மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ரைஸ் தனியாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கேரட், பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஸ்பைசஸ் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொதிக்கட்டும். இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோகோனட் ஆயிலில் தான் ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ சிக்கன் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப குக்காக வேணாம் அரிசி. ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு இதை தம் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு லேயர் ரைஸு சேர்த்துக்கலாம். அப்புறமா சிக்கனை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு லேயர் ரைஸு சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் முந்திரி, திராட்சை வறுத்து அது மேலே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா தூவிட்டு தாராளமாக நெய் ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான லேயர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாடா, பை பை, see you next time.